புலம்பல். ஒரு அருமையான ஒரு பாடத்திட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பாடத்திட்டம். சரிங்களா? அதுல ஒரு குறுகிய வட்டத்தை தான் நம்ம வச்சிருக்கோம். என்ன வச்சுன்னா, பெருமாள் திருமொழியில தேவகியின் புலம்பல். நீங்க புராண கதையில நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். அதுல ஒரு பகுதி தான் இந்த தேவகியின் புலம்பல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவகியும் அவனுடைய கணவனும் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறக்கும். அந்த குழந்தைகள் வந்து பிறக்கும் பொழுது யாருக்கு இடையில இருக்கலாம், அந்த கம்சன்கிற தேவகியுடைய அண்ணன் கம்சன் அவனுக்கு என்னன்னா மாமன் முறை வருது இல்லையா, அந்த மாமன் முறைக்கு வந்து தங்கையோட மகன் பிறந்தா ஆகாது, அவன் வந்து அவனை கொண்டுருவான் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு மூடநம்பிக்கை வந்து அவன் மனசுக்குள்ள வளர்த்துக்குவான். அதனால தேவகிக்கு வந்து என்னெல்லாம் குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தையெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பான் கம்சன். சரிங்களா? அப்ப அதனால என்னன்னா வெளியில விட மாட்டான். தேவகியையும் தேவகியுடைய கணவனை தூக்கி ஜெயில போட்டுருவான். ஜெயில போட்டு வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருப்பான். ஆனா அவனுக்கு பிறக்கிற குழந்தை வந்து கொண்டுட்டே இருப்பான். சரிங்களா? அப்ப என்னன்னா 7 குழந்தை பிறந்தாலும் 8வது குழந்தையும் வந்து பிறக்க இருக்கும். அந்த 8வது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து கம்சன் வந்து கொல்லும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சட்டியில் இருக்கும் பொழுது எப்படியாவது அந்த 8வது குழந்தை கொண்டுருவோம் அப்படின்னு திட்டமிடுவான் கம்சன். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, 7 குழந்தை நம்ம சாப்பிட்டுட்டோம், 8வது குழந்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தேவியும் அவருடைய கணவன் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. காப்பாற்றி வெளியில கொண்டு போயிடுவாங்க. வெளில கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு போய் சேர்க்கிறாங்கன்னா யசோதை அப்படிங்கிற அவங்க போய் சேர்க்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிறக்க குழந்தை தான் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணன் தான் என்ன பண்ணுவான்னா, கருமை நிற கண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, நீங்களாம் நிறைய டிவிலாம் பார்த்துருப்பீங்க, அந்த புராணங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட கண்ணன் தான் குழந்தைய வந்து பிறந்து எப்படியாவது கம்சனை அழிக்கணும் அப்படிங்கிறது விதி. அதை மாற்றணுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, தேவியும் உடைய கணவனும் சேர்ந்து இவனை காப்பாற்றுவாங்க. யாரை கண்ணனை காப்பாற்றுவாங்க. காப்பாற்றி கொண்டு போயிட்டு யசோதை சேர்த்துருவாங்க. இப்ப தேவகிக்கு பிறந்த குழந்தையை காமிக்க முடியும், அது கம்சன் ரெடியாக கொண்டது ரெடியாக தான். அப்ப அதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, யசோதை குழந்தைய வந்து பெண் குழந்தை பிறந்த யசோதைக்கு அந்த பெண் குழந்தைய வந்து கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்ப உள்ள போய் பார்த்தா குழந்தை பிறந்திருக்கும். இவன் கொள்ளணும்னு போகும்பொழுது அங்க பார்த்தா அது பெண் குழந்தையா இருக்கும். பெண் குழந்தைய வந்து நம்ம சாகரிக்கிறதுக்கான வரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொள்ள மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்ப 8வது குழந்தை ஆண் குழந்தை தானே பிறந்திருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகத்திலேயே அவன் புலம்பிட்டு இருப்பான் கம்சன். ஆனாலும் அந்த குழந்தை தப்பிச்சு யார்கிட்ட வளர்ந்துட்டு இருக்குன்னா, யசோதையை வளர்ந்துட்டு இருக்கும். ரொம்ப அன்பா, அழகா, குறும்பா, ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த கண்ணன் செய்கிற ஒவ்வொரு பொருளும் மிக மிக அழகா இருக்கும். அதை பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையா இருக்கும்போது கண்ணன் வந்து தோட்டத்துக்கு ஓடுறது, நெய்யை வந்து தெளி சாப்பிட்றது, எண்ணெயை தெளி சாப்பிட்றது, மோரை தெளி சாப்பிட்றது, பானையை உடைக்கிறது, இதை மாதிரி சின்ன சின்ன குறும்புகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை குழம்பி தருவாங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அப்போதான் தேவிக்கு சொல்றா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை மாதிரி என்னுடைய மகன் வந்து குறும்பு செய்கிற அந்த இதை வந்து என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற பகுதி தான் இந்த தேவகியின் புலம்பல் அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? அதாவது என்னன்னா, தன்னுடைய குழந்தைய தான் வளர்த்து அவனுடைய குடும்பத்தனத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஒரு தாய் மிகப்பெரிய வருத்தம் கொண்டு புலம்புற பகுதி தான் அந்த பகுதி. ஏன் நான் புலம்புறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அதாவது தன் குழந்தை நான் இப்படி வளர்த்துருக்கணும், இப்படி இருக்கணும், ஒவ்வொரு குடும்பம் அழகானது இல்லையா, குழந்தை குடும்பம் அழகானது இல்லையா? அப்ப கண்ணன் செய்த அந்த குறும்புகள் எல்லாம் இவர்கள் அனுபவிக்கல. அப்ப அந்த அனுபவிக்காத குழந்தைனால அந்த வருத்தத்தை வந்து அவன் புலம்புறான். என்ன புலம்புறான்னா, கண்ணன் வந்து வெண்ணெய் திடுவான். அந்த வெண்ணெய் திடும் பொழுது அவன் அடி வாங்குவான். அடி வாங்கி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த குழந்தைத்தனத்தோடு அவன் பேசுவான். அந்த குறும்பை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். அதே மாதிரி அவன் சோறுட்டும் பொழுதோ, பால் ஊட்டும் பொழுதோ, அவளை தாளாட்டும் பொழுதோ அவன் செய்யற குறும்பு வந்து எனக்கு பிடித்தமானதா இருக்கும். அந்த குறும்பை என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையை வந்து புலம்பி தருவான். சரிங்களா? ஆனா இங்க விதியின் அடிப்படையில அந்த குழந்தை பிரிகிற கண்டிஷன். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய பிரிஞ்சு போறாங்க. அந்த அடிப்படையில குழந்தை பிரிஞ்சு போறதுனால அந்த புலம்பலை தன் பக்கம் வெளிப்படுத்தணும், அல்லது அந்த புலம்பலை மக்களுக்கு சொல்லணும், இல்ல வெளிப்படுத்தணுங்கிறத மாதிரி இந்த பாடப்பகுதி நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப தேவைக்கு மட்டும் புலம்பல். சரியா? என்னதான் இருந்தாலும் தன்னுடைய தந்தை இருக்காரு இல்லையா, தந்தை வெளிப்படுத்தல, தாய் வெளிப்படுத்துறாரு. எப்போதும் தாய்க்கு வந்து வெளிப்படுத்துற குணம் அதிகமா இருக்கு. தன் குழந்தை மீது அந்த பாடம் வச்சுப்பாங்க இல்லையா, 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் வெளிப்படுத்துறார். அப்படி
அப்படி வெளிப்படுத்துகிற இந்த இந்த கதையை தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழியில் தேவகியின் குழம்பல் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு பாடத்திட்டமாக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கம்சன் இருக்காங்க ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. 7 குழந்தையும் கொண்டாச்சு, 8வது குழந்தை வந்து அதையும் கொள்ளணும்னு நினைக்கிறப்போ அவ்வளோ பெரிய கொடூரமானவனா அப்படின்னு நினைக்கிறப்போனா. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்சனுக்கு இந்த குழந்தைனால தான் உயிர் போகுங்கிற பயம், அவ்வளோதான். அதாவது ஏதாவது உயிர் பயம், அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த குழந்தை வந்து போடலாம் நினைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி கதைகளை வந்து சுருக்கி சொல்கிற மாதிரி இந்த தேவகியின் குழம்பல் அப்படிங்கிற கதையில் நமக்கு பொருத்தமாக அமையும். நன்றி.